6ஆம் தேதி பிறந்தவர்கள். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? உங்களுடைய குறியீடு என்னவாக இருக்கும்? கப்பல். கப்பல் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி. கப்பல் கப்பல் எந்த சைஸாக இருந்தா இருக்கு? கப்பல் தானே. சிறு சைஸ் இருந்தால் அது போட். போட். அது போட்டு. போட்டு இல்லை, கப்பல். என்னங்க திடீர்னு கப்பலுக்கு வந்துட்டீங்க? நான் வரல. உங்கள் வாழ்க்கை கப்பல் வாழ்க்கை தான். 6ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கூட, நீங்கள் சிறிய வீடாக இருந்தாலும் நீங்கள் தனிச்சையாக வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா சொஃபிஸ்கேட்டடாக தான் இருப்பீங்க. அனைத்தும் பெற்றவராக தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு இடத்துல ஓய்வின்றி தான். கப்பல் ஒரு இடத்துல எங்கே நிற்குமா? நங்கூர் பாய்ச்சிட்டு நிற்குமா? நிற்கவே நிற்காது. பொருளை கொண்டு வந்துட்டு ஒப்படைச்சிட்டு திருப்பி கொண்டு போய் பொருளை ஒப்படைச்சிரும். அது வந்துட்டு பேசஞ்சராக இருந்தாலும் சரி, அல்லது கார்கோவாக இருந்தாலும் சரி. ஆனால் கப்பல் ஒரு இடத்துல நிற்காது. ரவுண்ட்ஸ்லே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். 6ஆம் தேதி பிறந்தவங்களும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க, ரவுண்ட்ஸ்லே இருப்பாங்க. ஆனால் உயர்ந்த ஸ்தானத்தோடு தான் இருப்பாங்க. கப்பல் எப்படி? கப்பலில் வந்து அதை ஒரு கப்பலில் வந்து ஒரு இடத்துல அதனுடைய மதிப்பே தனி மதிப்பு தானே. பார்க்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் சார். பிரம்மாண்டம். கப்பலுக்கு என்ன விலைங்க அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. நம்ம மொபைல் வச்சு மொபைல் என்ன விலைன்னு கேட்கலாம். கப்பல் விலையை கேட்க முடியாது. உங்களையும் விலை பேச முடியாது யாரும், 6ஆம் தேதி பிறந்தவங்களையும். ஏன்னா நீங்கள் இன்வேல்யூபிளானவங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு நாளடைவில் உங்களுக்கு பலம் உங்களுக்கு தெரியும். அதனால் 6ஆம் தேதி பிறந்தவங்க என்ன கப்பல் மாதிரி வாழ்க்கை அப்படின்னாக்கா, சொஃபிஸ்கேட்டடான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்க மாட்டீர்கள். கப்பலை போன்று பிரயாணம் பண்ணுவாங்கள். கப்பலுங்கிறது என்ன மொத்தத்தில் அல்டிமேட்டாக கப்பல் எதுக்கு? வியாபாரத்துக்கு தான் கப்பல். சிம்பிளாக சொல்லணும்னா கப்பல்ன்றது வியாபாரம் தான். கார்கோ எடுத்துகிட்டு போனாலும் வியாபாரம், பேசஞ்சர் எடுத்துகிட்டு போனாலும் வியாபாரம் தான். ரெண்டுமே காசு தான். 6ஆம் தேதியும் வியாபாரம் தான். உங்கள் மைண்டே பெரும் வியாபாரத்தில் தான் இருக்கும். யாருன்னா எதனா பேசிக்கிட்டே இருந்தவங்க நேரம் உங்கள் மைண்டு வந்து பிஸ்னஸ்க்கு போயிடும். இதே சின்னதாக வாங்கினாக்கா 1 வாங்கினா இவ்வளோ, இதே 100 வாங்கினா இவ்வளோன்னு சொல்லி எப்போவுமே வந்துட்டு கேல்குலேஷன் மைண்டோடு இருக்கும், கேல்குலேட்டரோடவே இருப்பாங்க. உங்கள் மைண்டே பிஸ்னஸ் மைண்டு தான்.